வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 23/9/2024க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ முதலாவதாக இலங்கையோட புதிய அதிபராக அனுரகுமார அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு 56 வயசு ஆகுது. அந்த நாட்டோட 9வது அதிபராக அவர் பதவியேற்க இருக்கார். ஜனதா விமுக்தி பெரமுன அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியோட தலைவர் தான் அந்த அனுரகுமார திசாநாயகர் அப்படிங்கிறது. அதிபர் தேர்தலில் ஜெயிச்சது மூலமாக இலங்கையோட முதல் கம்யூனிஸ்ட் அதிபர் அப்படிங்கிற ஒரு பேருமே அவருக்கு கிடச்சிருக்கு. அனுராதபுரம் மாவட்டம் தம்புத் தேகம அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் அவர். கொழும்பில் இருக்கக்கூடிய கல்லணை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டம் வாங்கியிருக்காரு. கடந்த 2019 இலங்கை அதிபர் தேர்தல் நடந்தப்போ அப்போ இவர் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி முன்னணி வெறும் 3% வாக்குகள் மட்டும்தான் 2019 வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 ஜெயிச்சு இவர் இலங்கையோட அதிபராக பொறுப்பெடுத்துக்கிட்டாரு அனுரகுமார. அடுத்தது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் 118 ஏக்கரில் பசுமை பூங்கா அரசு அறிவிச்சிருக்காங்க. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் 118 ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு 160.86 ஏக்கர் நிலம் 99 ஆண்டு கால குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலத்துக்கு சரியான குத்தகை தொகை கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு பூங்காவாக உருவாக்கப்படும் அப்படிங்கிறத அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்க இந்திய இராணுவத்திற்கான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட போகுது. கொல்கத்தாவில் அமைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்க இராணுவம், துணை இராணுவம், அதுக்கப்புறம் இந்திய பாதுகாப்பு படைகளோட பயன்பாட்டுக்கான செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை கொல்கத்தாவில் அமைக்க போகிறாங்க. இது தொடர்பான ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் கையெழுத்தாகியிருக்கு. அமெரிக்க இராணுவத்தோட ஹெல்ப்போட சக்தி அப்படிங்கிற பெயரில் அடுத்த வருஷம் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆலை பார்க்கும்போது நாட்டோட பாதுகாப்பு துறைக்கான முதல் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த கொல்கத்தாவில் அமைக்க போகிற ஆலைக்கு கிடைச்சிருக்கு. குவாட் இந்திய பசிபிக் பிராந்திய நன்மைக்கான சக்தி கூட்டு பிரகடனத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்திய பசிபிக் பிராந்தியத்திற்கு நேர்மறை மற்றும் நீடித்த தாக்கம் வழங்கும் நன்மைக்கான சக்தியாக குவாட் கட்டமைப்பு உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. குவாட்னா எந்தெந்த நாடுகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த நாடுகள் ஒரு பார்ட்டாக இருக்குது இந்த குவாட் கூட்டமைப்பில். இதோட வருடாந்திர உச்சி மாநாடு அமெரிக்காவோட டெலாவர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வில்மிங்டனில் நடந்திருக்கு. ஜோ பைடனோட சொந்த நகரம் தான் அந்த வில்மிங்டன். அங்கே தான் குவாட் உச்சி மாநாடு நடந்திருக்கு. இந்திய பசிபிக் பிராந்தியத்திற்கான ஒரு சக்தியான கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை. ராஜஸ்தானில் ராஜபுதன ரைஃபிள்ஸோட 128வது காலாட்படை பிரிவு, அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் மாவட்ட நிர்வாகம் 2 பேரும் இணைந்து 5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் கிடச்சிருக்கு. இந்த 2 டீமுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுல குடிமக்களோட பங்களிப்பு மற்றும் பொறுப்பு, அந்த மாதிரி முன்னெடுப்புகளின் கீழே 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. ஸோ என்ன தலைப்பு சொல்கிறாங்க? தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதில் குடிமக்களின் பங்களிப்பு மற்றும் பொறுப்பு. ஸோ இதை ஒரு டாப்பிக்காக வச்சுக்கிட்டு தான் 5 லட்சம் மரக்கன்றுகள் ராஜஸ்தானில் நடப்பட்டு உலக சாதனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது முதல் தங்கத்துடன் வரலாறு படைத்தது இந்தியா. ஆடவர், மகளிர் அணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஹங்கேரியில் நடந்த 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர், மகளிர் அணிகள் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. போட்டி வரலாற்றில் இந்திய அணிகள் தங்கம் ஜெயித்தது இதுதான் முதல் முறை. மொத்தமாக ஆடவர் அணி 10 வெற்றி 1 டிராவையும், மகளிர் அணி 9 வெற்றி 1 டிராவையும் 1 தோல்வியையும் பதிவு செஞ்சுருக்கு.
அடுத்தது எம்சிசி முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கியில் இந்தியன் ஆயில் ஹாக்கி ஒடிசா ஜெயிச்சிருக்காங்க. 95வது அகில இந்திய எம்சிசி முருகப்பா தங்கக்கோப்பை போட்டியில் இந்தியன் ஆயில் ஹாக்கி ஒடிசா அணிகள் அவங்களோட ஆட்டங்களில் தனித்தனியாக ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 13 மாநிலங்களில் மட்டும் 97% வாக்குகள் பதிவாகியிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான பட்டியலின சமூகத்திற்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் 97.7% வழக்குகள் நாட்டோட 13 மாநிலங்களில் பதிவாகியிருக்கு. அதிகமான வழக்குகள் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. 13 மாநிலங்களில் மட்டும் 97% வாக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் குற்றங்கள் நடந்திருக்கதா மத்திய அரசு வெளியிட்டிருக்க ஒரு அறிவிக்கையில் தெரிய வந்திருக்கு. அடுத்தது இந்தியாவின் படைப்பாற்றல் மிக்க நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருக்காரு சிரஞ்சீவி. தெலுங்கு திரையுலகோட மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இந்திய திரையுலகோட படைப்பாற்றல் மிக்க திரைப்பட நடிகர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. நடன கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழையும் சிரஞ்சீவி அவர்கள் வாங்கியிருக்காரு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நன்றி.